ஹாய் மே 13 டே 18 மினி விலாக் பார்க்கலாமா? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் எதுவுமே செய்யலை. பாப்பாவுக்கு மட்டும் காலையில் ஒரு ராகி கூழ் கிண்டி கொடுத்தேன். அம்மா எனக்கு ரவை கிண்டி கொடுத்தாங்க காலையில். மதியத்துக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு கொடுத்தோன்னே உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடுத்தேன். கொள்ளு ரசம் வச்சா கொஞ்சம் சளி எல்லாம் சரியாகும் சொல்லிட்டு குட்டுவாளைக்கு முட்டை வேக வச்சுட்டு எனக்கு கொள்ளு ரசம் தான் வச்சு கொடுத்தாங்க. கொள்ளு ரசம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கொள்ளு ரசம் வச்சாச்சு. பிளட் போடலான்னு எடுத்தேங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல் போகலான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்னாவே எனக்கு ரொம்ப பயம். அந்த அண்ணியோட டெலிவரிக்கு மட்டும் தான் நான் ஹாஸ்பிட்டலே போயிருக்கேன். வேறு ஹாஸ்பிட்டல் எதுக்கும் போனல. ஹாஸ்பிட்டலில் சொன்னாவே எனக்கு வயிறு வலி வந்துடும். அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் மட்டும் ரொம்ப பயம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க ஒன்றுமே இல்லை, சும்மா வயிறு வலின்னு ஹாஸ்பிட்டல் போனவங்க பார்த்தா இறந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா எனக்கு ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தா அவங்க அம்மா படியே தான் ஏறினாங்க, ஸ்டெப்ஸ் ஏறினாங்க, மூச்சு வாங்கச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனால் அவங்களும் ஸ்டொமக் பெயின் சொல்லி இறந்துட்டாங்கன்னு சொல்லி பிரைவேட் போனப்போ அவ்வளோதான், உங்களுக்கு ஆப்ரேஷன், உங்களுக்கு பாப்பாக்கும் டைம் இவ்வளோதான் அப்படி இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் நைட்டு 9:30 தான் பாப்பா பிறந்தா, நார்மல் டெலிவரி ஜிஹெச்சில். அதனால இந்த ஹாஸ்பிட்டல்னா மட்டும் எனக்கு ரொம்பவுமே பயம். இதுக்கும் நான் கன்சீவ் ஆனதுலேருந்து டெலிவரி வரைக்கும் நான் ப்ரைவேட்டில் தான் செக்அப் போனேன். அப்புறம் நான் நேற்று ஃபுல்லாகவே ரெஸ்ட் தான் எடுத்தேன். அப்புறம் அம்மா தான் எல்லாமே பண்ணாங்க. பாப்பா கூட மட்டும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் டேப்லெட் ஒரு ரெண்டு தடவைக்கு 3 தடவை ஒரு நாள் ஃபுல்லாகவே டேப்லெட் போட்டுக்கிட்டேன். நைட்டுக்கு ஒரு சப்பாத்தியும் ஒரே ஒரு முட்டை கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்துட்டு தூங்கியாச்சு. மற்ற நாள்லாம் எங்கள் பாப்பா எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அப்பா கிட்ட இருந்துட்டு வரவே மாட்டா. நமக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும் போல, அதனால விளையாட கூப்பிட்டுட்டே இருக்கா.